ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فلا تظلموا فيهن أنفسكم. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். சலாத்தும் சலாமும் இருளகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹமதே முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னார் நடித்துவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக ஜும்மா மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத் என்னும் கிருபை என்றென்றுள்ளவற்றுமாக ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் படைத்திருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளையும் சங்கைப்படுத்தி வைத்திருக்கிறான். அவன் படைத்த உயர்தரமான ஒரு படைப்பான மனித சமுதாயத்தை வலகது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் சங்கைப்படுத்தி வைத்திருக்கின்றோம் என்று தனது திருமறையிலே அல்லாஹ் சொல்வான். இதே போன்று மற்ற படைப்பினங்களையும் அல்லாஹ் சங்கைப்படுத்தி வைத்திருக்கிறான். அதே போன்று நாட்களை, வாரங்களை சங்கைப்படுத்தும் பொழுது வெள்ளிக்கிழமை பரக்கத்தான நாள் என்பதாக அல்லாஹ் சங்கைப்படுத்தி வெள்ளிக்கிழமை யோமுல் ஜும்ஆ, சூரத்துல் ஜும்ஆ என்று ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். இதே போன்று நாட்களுக்கும் சில சிறப்புகள் இருக்கிறது. சில நாட்களை அல்லாஹ் சங்கைப்படுத்தி வைத்திருக்கிறான். வதக்கிருகும் பி ஐயாமில்லா, அல்லாஹுடைய நாட்களை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்வான். இதே போன்று வருடத்தில் இருக்கக்கூடிய 12 மாதங்களில் 12 மாதங்களும் சிறப்பிற்குரிய மாதம். அதில் குறிப்பாக 4 மாதங்களை அல்லாஹ் சங்கைப்படுத்தி வைத்திருக்கிறார். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், வருடத்திற்கு 12 மாதங்கள், அதில் 4 மாதங்கள் சங்கைக்குரிய மாதம். துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்களும் சங்கைக்குரிய மாதம். இந்த மாதங்களில் சண்டையிடுவது, போர் செய்வது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 4 மாதங்களும் சங்கைக்குரிய மாதம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். அல்லாஹுடைய மிக பெரும் கிருபையினால் புனிதமிக்க அந்த ரஜபுடைய மாதத்தை இன்னும் ஒரு சில தினங்களில் அடைய நாம் இருக்கின்றோம். அந்த மாதத்தினுடைய சிறப்பு என்ன? அந்த மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கேட்டார்களோ அதை பெற்றுக்கொள்வதற்குண்டான வழிவகைகள் என்ன? அந்த ரஜபுடைய மாதத்திலே நாம் என்ன அமல் செய்ய வேண்டும் என்ற இந்த 3 விஷயங்களை இந்த ஜும்மாவிலே சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரஜபுடைய மாதத்தை மிகவும் சிறப்பிற்குரிய மாதமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கிறதே, எந்த அளவுக்கு நல் அமல்கள் செய்வோமோ அந்த அமல்களுக்குண்டான கூலி மட்டுமல்ல, அந்த அமலுக்குண்டான கூலியை அல்லாஹ் இரட்டிப்பாக்கி தருகிறான். மற்ற மாதங்களிலே நமக்கு இந்த நன்மைகள் கிடைக்காது. இந்த ரஜபு மாதத்தினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், ரஜபுடைய மாதத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கிறது, அந்த அமலுக்குண்டான கூலி 10 நன்மை என்று வைத்துக் கொண்டால், ரஜபு மாதத்திலே நாம் செய்யக்கூடிய அமலுக்குண்டான கூலி எவ்வளவு தெரியுமா? அப்படியே அல்லாஹ் இரட்டிப்பாக்குகிறான். 30 நன்மைகள் கிடைக்கும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் இரட்டிப்பாக ஹதீசுகளிலே வருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஜபுடைய மாதத்தை மிகவும் கண்ணியமிக்க மாதமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லிஅன்ன ரஹ்மத துஸிப்பு ஃபீஹா, இந்த ரஜபுடைய மாதம் இருக்கிறது அது மிகவும் ரஹ்மத்தான ஒரு மாதம், கண்ணியமிக்க ஒரு மாதம். இந்த மாதத்திலே யுதாஃபுல்லாஹு ஃபீஹில் ஹஸனாத்,
நீங்கள் நன்மைகள் செய்வீர்களேயானால் அந்த நன்மையை அல்லாஹ் இரட்டிப்பாக்கி கொடுக்கின்றான். உங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் அழித்து விடுகின்றான். பாவங்களை மன்னிக்கிறது இல்லை, பாவத்தை நீங்கள் செய்யாதவர்களை போன்றே அல்லாஹ் ஆக்கி விடுகின்றான். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க ஒரு மாதத்தை தான் நாம் எதிர்கொள்ள இருக்கின்றோம், அடைய இருக்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ரஜபுடைய மாதத்திலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் இருக்கிறது அல்லாஹ்விடத்திலே மிகவும் பொருந்தி கொள்ளப்பட்ட அமலாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விற்காக வேண்டியே அந்த அமலை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். பிறர் என்னை புகழ்வதற்காக, மற்றவர்கள் என்னை இபாதத்தாலி என்று சொல்ல என்பதற்காக வேண்டி அல்லாமல் முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்காக வேண்டியே நம்முடைய அமல்களை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் இந்த ரஜபுடைய மாதத்தினுடைய சிறப்பிலே குர்ஆனிலும் ஹதீஸிலும் நமக்கு வரக்கூடிய விஷயங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. நீங்கள் ஒரு நன்மை செய்தால் அதை போன்று அல்லாஹ் 10 நன்மை உங்களுக்கு தருகிறான். ஒரு நன்மையான காரியம் செஞ்சோம்னா 1க்கு 10. ஆனால் இந்த ரஜபுடைய மாதத்தை நாம் எடுத்துக்கொண்டால் இதை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஷாபான், ரமலான், இந்த 3 மாதத்தினுடைய அமல்களின் அதற்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை பற்றி சொல்லும் பொழுது ரஜபுடைய மாதத்தில் நாம் அமல் செய்வோமையானால் ஒரு அமலுக்கு 70 மடங்கு நன்மையை அல்லாஹ் கொடுக்குறான். ஒரு நன்மை செஞ்சோம்னா 1க்கு 10, அது மற்ற மாதங்களில். ஆனால் ரஜபுடைய மாதத்திலே நாம் செய்யக்கூடிய அமலுக்கு 1க்கு 70. அடுத்து வரக்கூடிய ஷாபானுடைய மாதம் இருக்கிறது, அதில் ஒரு அமல் நாம் செய்வோமையானால் 1க்கு 700 நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான். ரமலானிலே நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரு அமல் செய்தால் ஒரு நன்மைக்கு பகரமாக அல்லாஹ் 1000 மடங்கு நன்மைகள் அல்லாஹ் தருகிறான். தொடர்ந்து வரக்கூடிய இந்த 3 மாதங்களும் மிக முக்கியமான மாதம். இந்த 3 மாதங்களில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கிறது, அந்த அமலின் மூலமாக நன்மைகளை சேர்த்துக் கொள்வதல்ல, நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய 3 மாதங்கள். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையான காரியத்திற்கும் 70 மடங்கு, 700 மடங்கு, 1000 மடங்கு நன்மைகளை அள்ளி தரக்கூடிய மாதங்கள் தான் இந்த 3 மாதங்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அதில் முதல் மாதமான ரஜபுடைய மாதத்தை நாம் இன்னும் 2 தினங்களிலே 3 தினங்களிலே அடைய நாம் இருக்கிறோம். அந்த மாதத்தை அடைந்த உடனேயே நாம் நம்முடைய அமலை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்ன அமல்கள் செய்யணும் அப்படிங்கிறத நான் இன்ஷா அல்லாஹ் இந்த பயானோட இறுதியில் நான் சொல்லுவேன். அப்போ ஒரு நன்மையை நாம் செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 70 நன்மைகளாக நமக்கு தருகிறான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு சிறப்புமிக்க மாதமாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரஜபுடைய மாதம் என்பது சாதாரண மாதம் அல்ல. இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த விண்வெளி பயணத்தை அவர்கள் தொடங்கினார்கள். விண்வெளி பயணத்தை என்ன செஞ்சாங்க, போயிட்டு வந்தாங்க. பிறை 27 ரஜபுடைய பிறை 27 என்ன செஞ்சாங்க, மேராஜுடைய பயணம். மிகவும் ரொம்ப ஆச்சரியமான பயணம், அது வியக்கத்தக்க பயணம். அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜும்மாக்களை நம்ம பார்ப்போம். அப்போ ரஜபுடைய மாதம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய மாதமாக நமக்கு ஆக்கி கொடுத்திருக்கிறார். அந்த ரஜபுடைய மாதத்தில் நம்ம என்ன செய்யணும், அமல்களை நாம் அதிகப்படுத்த வேண்டும், அமல்களை அதிகமாக நாம் செய்ய வேண்டும். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, ரஜபுடைய மாதம் என்பது அது அல்லாஹ்வுடைய மாதம். ரஜபுடைய மாதம் இது அல்லாஹ்வுடைய மாதம். ஷாபானுடைய மாதம் என்னுடைய மாதம். ரமலான் மாதம் என்னுடைய உம்மத்தின் மாதம் என்பதாக சொல்வார்கள். அப்போ ரஜபுடைய மாதம் என்பது அல்லாஹுடைய மாதமாக இருப்பதின் காரணமாக அதை நாம் கண்ணியப்படுத்துவது நம்மின் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அப்போ அந்த ரஜபுடைய மாதத்தை அடைய இருக்கக்கூடிய நாம் அந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இந்த மாதத்தை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், அதிகமான நன்மைகளை நீங்கள் செய்யுங்கள், பாவங்களை செய்து உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஃபலா தத்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும். இந்த மாதங்களிலே கண்ணியமிக்க 4 மாதங்கள் இருக்கிறது, துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், ரஜப். இந்த 4 மாதங்களில் நீங்கள் பாவங்களை செய்து உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான்.
அப்போ எந்த அளவுக்கு அமல்கள் நாம் செய்வோமோ, எந்த அளவுக்கு இந்த மாதத்திலே நன்மையான காரியங்களை நாம் ஈடுபடுவோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய பட்டோலையிலே நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. இப்போ ரஜபுடைய மாதத்தினுடைய சிறப்பு இன்னும் நிறைய இருக்கிறது. அது ஒரு சில விஷயங்களை நாம் இப்போது பார்த்திருக்கிறோம். ரெண்டாவது, இந்த ரஜபுடைய மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கேட்டார்கள்? ஹதீஸிலே வருகிறது. அஹ்மது ஷரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸு, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, இதா தஹல ரஜபுடைய மாதம் வந்துவிடுமையானால் கால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹு பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், ரஜபுடைய மாதத்தையும் ஷஅபானுடைய மாதத்திலேயும் எனக்கு நீ பரக்கத் செய்தருள்வாயாக, ரமலானுடைய மாதத்தை அடைய செய்வாயாக என்ற துவாவை என்ன செய்வாங்க, கேட்டுக்கொண்டே இருப்பாங்க ரமலானை அடையிற வரைக்கும். இந்த துவாவினுடைய தாத்பரியம், இந்த துவாவினுடைய தத்துவம், இந்த துவாவினுடைய பொருள், இந்த துவாவினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், இதனுடைய விளக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது, ரஜபிலும் ஷாபானிலும் எனக்கு நீ பரக்கத் செய்தருள்வாயாக, ரமலானை அடைய செய்வாயாக என்று சொன்னால் ரமலான் வரைக்கும் என்னுடைய ஹயாத்தை நீ நீடித்து வைப்பாயாக என்பதாக பொருள். அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த துவாவை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இமாம் துவா ஓதுவாங்க, ஆமீன் சொல்லுவோம். அது அல்லாமல் நாம் தனிப்பட்ட முறையிலே சுன்னத்தான தொழுகைக்கு பின்னால் அல்லது தாமதமாக வந்துட்டோம் தனியாக பரடு தொழுவோம்னா அந்த பரடு தொழுகைக்கு பின்னால் இந்த துவாவை நாம் அதிகமாக கேட்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துவா. சஹாபாக்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னால், வருடம் முழுவதும் ரமலானாக இருக்க வேண்டாமா என்பதாக கவலைப்படுவாங்க. ரமலான் வர்றதுக்கு 2 மாதத்துக்கு முன்பதாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவை கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. ஆனால் சஹாபாக்களோட நிலைப்பாடு என்ன தெரியுமா, ரமலான் வர்றதுக்கு 6 மாதத்திற்கு முன்பதாகவே என்ன செய்வாங்க, இந்த ரமலானுக்காக தயாராகிடுவாங்க. ரமலானில் ஃபுல்லாக அமல் செய்வாங்க. ரமலானுக்கு பின்னால் எந்த அளவுக்கு கவலைப்படுவாங்கன்னா, ரமலானில் நான் செய்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா. சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்க, எப்படிப்பட்ட பட்டம் டிகிரி வாங்கணும் தெரியுமா? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் என்ற டிகிரி வாங்கினவங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ரமலானிலே நான் செய்திருக்கக்கூடிய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்று அடுத்த 6 மாதங்கள் கவலைப்படுவாங்க. இது சஹாபாக்களுடைய நிலைப்பாடு. அப்ப நாம் ரஜபுடைய மாதத்தையும் ஷாபானுடைய மாதத்தையும் அந்த 2 மாதத்திலே பரக்கத்தை நாம் கேட்க வேண்டும். ரமலானை அடைவதற்குண்டான பாக்கியத்தையும் தௌஃபீக்கையும் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த துஆவை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப ஏன் இந்த மாதத்துல பரக்கத்தை ஏன் கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? பரக்கத்து இந்த மாதத்துல மட்டுமல்ல, நாம் அன்றாடம் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களிலேயுமே பரக்கத்து இருக்கிறது. அபிவிருத்தி என்பது இந்த மாதத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொரு விஷயத்திலேயுமே பரக்கத்து இருக்கிறது. உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இவங்க யாருன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்னம்மா. இவங்க வீட்டுக்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க போறாங்க. போன உடனேயே அவங்க வரவேற்று அவங்க உட்கார வச்சாங்க. உட்கார வச்சதுக்கு பின்னால உணவு கொண்டு வரப்பட்டுச்சு. என்ன உணவு? ஆட்டுக்கறி சமைத்து கொண்டு வரப்பட்டுச்சு. இதை பார்த்த உடனேயே அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, உங்களிடத்திலே பரக்கத்தான பொருள் எதையும் நான் பார்க்கவில்லையே என்பதாக சொல்றாங்க. அப்போ உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய கிருபையினால அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு நான் சொல்றேன், இந்தனால பரக்கத்து, எங்களிடத்துல பரக்கத்து இருக்குது. அலி ரலியல்லாஹு தஆலா ஆச்சரியமா போயிடுச்சு, என்ன பரக்கத்து இருக்கு? ஆட்டுக்கறி சமைச்சு கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க, அதை சாப்பிடுவதற்காக வேண்டி, உணவு அருந்துவதற்காக வேண்டி, உங்களிடத்துல பரக்கத்து இருக்குன்னு சொல்றீங்களே, என்ன காரணம்? எது பரக்கத்து? அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்டு இறைச்சி இருக்கிறதே அதுதான் பரக்கத்து. இதே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆட்டு இறைச்சியை ஹதீஸிலே சொல்லும் பொழுது பரக்கத் என்பதா அந்த வார்த்தையை புழங்கியிருக்கிறாங்க. இப்போ ஆட்டுக்கறி என்பது அதிலும் பரக்கத் இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இந்த செய்தி முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டது. அதே போல ஒருத்தரை பார்க்குறோம், ரொம்ப அழகா இருக்கிறார். அந்த அழகை பார்த்த உடனேயே ஒரு வியப்பு நமக்கு ஏற்படும். பார்த்த உடனே என்ன சொல்லணும்? ஒன்று சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லணும். ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்த்தோம்னா என்ன செய்வோம்? சுப்ஹானல்லாஹ். ஒருத்தரை பார்க்குறோம், ரொம்ப அழகா இருக்கிறார். அப்புறம் பார்த்த உடனே அந்த கண்ணீர்னு சொல்லுவாங்கல்ல,
கண் திருஷ்டி படுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி ஒரு சஹாபியினுடைய விஷயத்தில் கண் திருஷ்டி பட்டுருச்சு. சஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குளிச்சு கொண்டு இருக்கும் பொழுது ஆபிர் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சஹாபியை பார்த்துட்டாங்க. அவர் ரொம்ப அழகாக இருப்பார். யார்? சஹல் இப்னு ஹுனைஃப் என்று சொல்லக்கூடிய சஹாபி ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதை பார்த்த உடனே அந்த கண்ணீரை அவங்களுக்கு பட்டுருச்சு, கண் திருஷ்டி பட்டுருச்சு. அதிலிருந்து அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. இந்த செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் ஊதி கொடுத்தாங்க. இந்த தண்ணீரை கொண்டு போய் என்ன செய்யுங்க, அவருடைய உடம்பிலே தண்ணீரை ஊற்றுங்க. கொண்டு போய் ஊற்றப்பட்டது. அவங்க என்ன செஞ்சிருச்சு, அந்த கண்ணீர் என்பது சரியாக ஆயிடுச்சு. இதுக்கு இடையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கண் திருஷ்டியின் மூலமாக உங்களுடைய சகோதரரை நீர் கொலை செய்ய நாடுகிறீரா என்று சொன்னாங்க. அந்த கண் திருஷ்டி படுறது பார்த்தீங்களா, ரொம்ப மோசமானது. இப்போ அதிலிருந்து என்ன செய்யணும், பாதுகாப்பு தேரும். கண் திருஷ்டி என்னது, வாயினால் சொல்கிறதில்ல, கண்ணால் பார்த்துட்டு ஏங்கிட்டாங்கன்னு வைங்களேன், வேலை முடிஞ்சாங்க. ஒருத்தர் நல்ல வீடு கட்டிகிட்டு இருக்கிறாரு, பெரிய அளவு கட்டிகிட்டு இருக்கிறாரு. இப்போ பில்டிங் கட்டும் பொழுது என்ன செய்வாங்க, ஏதாச்சும் ஒரு திரையை போட்டு மறைச்சிடுவாங்க. ஏன் மறைக்கிறாங்க, காரணம் தெரியுமா? கண் திருஷ்டி படக்கூடாது. நம்முடைய மாற்று மத சகோதரர்கள் என்ன செய்வாங்க, பூசணிக்கால நிறைய புள்ளிகள்லாம் வச்சு என்ன செய்வாங்க, தொங்க விடுவாங்க. என்ன காரணம்? கண் திருஷ்டி பற்றக்கூடாது. கல்லடி பட்டாலும் பரவாயில்ல, ஆனால் கண் திருஷ்டி என்ன செய்யக்கூடாது, படவே கூடாது. இதேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க அந்த சஹாபியை பார்த்து, உங்களுடைய கண் திருஷ்டியின் மூலமாக உங்களுடைய சகோதரை கொலை செய்ய நீங்கள் நாடுகிறீர்களா? அப்படி செய்யாதீங்க. ஏதேனும் ஒரு அழகை, ஒரு ஆச்சரியத்தை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் சுபஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்லது பாரக்கல்லான்னு சொல்லுங்க. அப்போ அந்த வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, ஒருத்தர் அழகாக இருக்கிறான்னு பார்த்தா பாரக்கல்லான்னு சொல்லுங்க. அந்த பரக்கத் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துங்கன்னு நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க. அதே போல் மணப்பெண்களை நம்ம வாழ்த்தும் பொழுது எப்படி வாழ்த்துறோம், பாரக்கல்லாஹு லக்குமா பாரக அலைக்குமா ஜமா பைனக்குமா ஃபீ கைர். அதிலே என்ன செய்யுது, அந்த பாரக்கல்லா பரக்கத் என்ற வார்த்தை வருகிறது. அதே போல் உணவு சாப்பிட்றோம், நாம் சாப்பிடக்கூடிய அந்த உணவில் நமக்கு பரக்கத்தை ஏற்படணும்னு சொன்னால், அந்த உணவிலே நமக்கு பரக்கத்தை ஏற்படணும்னா அந்த உணவின் மூலமாக நாம் அந்த உணவை சாப்பிடும் பொழுது நல்ல நீயத்தை வச்சு சாப்பிடணும். நான் இந்த உணவை சாப்பிடுவதன் மூலமாக எனக்கு உடலில் கிடைக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கிறதே, இந்த சக்தியை முழுமையாக இறைவனை வழிபடுவதற்காக நான் செலவு செய்வேன். மார்க்க ஞானங்களை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி இந்த உடலில் இருக்கக்கூடிய சக்தியை நான் செலவு செய்வேன் என்பதாக என்ன செய்யணுமா, நல்ல நீயத்தோடு அந்த உணவை நாம் உண்ணும் பொழுது அந்த உணவிலும் பரக்கத் கிடைக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி ஃபத்ஹுல் பாரி என்று சொல்லக்கூடிய கிதாபுல இந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டது. இப்படியாக ஒவ்வொரு இடங்களிலும் பரக்கத் சம்பந்தமான விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு போருக்கு போயிட்டு வரும் பொழுது ஒரு இடத்துல தங்குறாங்க. அசருடைய நேரம் வந்துருச்சு. ஆனால் சுற்றி பார்க்குறாங்க, எங்கேயுமே தண்ணி இல்லை. அசர் தொழுகைக்காக வேண்டி ஒழு செய்யணும். இப்போ இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது நீண்ட ஹதீஸு, புகாரியில் ஹதீஸ் வருது, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா வந்து அறிவிக்கிறாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், சஹாபாக்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் தன்னுடைய விரலை விட்டாங்க. சின்ன பாத்திரம், அதில் தண்ணி இருக்குது, குடிக்க தண்ணி கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அதில் விரலை விட்டாங்க. விட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விரலிலிருந்து தண்ணீர் என்ன செய்யுது, வந்து கொண்டே இருக்கிறது. எல்லா சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு செஞ்சு முடித்தாங்க. இந்த சம்பவத்தை சொல்லிட்டு இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விரலிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த நீரை பற்றி சொல்லும் பொழுது இது அல் மாஉல் முபாரக், பரக்கத் பொருந்திய தண்ணீர் என்பதாக சொல்கிறாங்க. இப்போ பரக்கத் என்று சொல்லக்கூடிய வார்த்தை வெறும் மாதத்தில் கேட்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு விஷயத்திலும் அன்றாட நாட்களில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் பரக்கத் என்பது இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுட்டி காட்டுறாங்க. பெரிய பெரிய விஷயம் கூட கிடையாது, சாதாரண விஷயம்தான். இப்போ உணவு சாப்பிட்றோம், வீட்டில் தட்டில் சாப்பிடுவோம், வெளியில் விருந்துக்கு போனோம்னா வாழை இலை போடுவாங்க, வாழை இலை போட்டு சாப்பிட வைப்பாங்க. இல்லை தட்டு அல்லது சகலில் சாப்பிட்றோன்னு வைங்க, இல்லை தட்டில் சாப்பிட்றோம். எப்படி சாப்பிட்டாலும் சாப்பிட்டு முடித்ததற்கு பின்னால்
அந்த தட்டை என்ன செய்யணுமா, தட்டை முழுசாக வலிச்சு சாப்பிடணும். அதில் ஒரு பருக்க கூட என்ன செய்யக்கூடாது, சாப்பாடு இருக்கக்கூடாது. ரெண்டாவது, விரல்கள் எல்லாம் உணவுகள் ஒட்டி இருக்கும். இந்த விரலுடைய இந்த பகுதிகளெல்லாம் உணவுகள் ஒட்டி இருக்கும். சில பேர் நல்லா கையை பிசைஞ்சு சாப்பிடுவாங்க, நல்ல உள்ளங்கையெல்லாம் சாப்பாடு இருக்கும், அப்படியே போய் என்ன செஞ்சுருவாங்க, கையை கழுவிடுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. அந்த விரல்களை எல்லாம் என்ன செய்யணும், விரல்களை சூப்பி சாப்பிட வேண்டும். தட்டை வலித்து விரலை சூப்பி சாப்பிட்டால் அதிலும் உங்களுக்கு பரக்கத்து இருக்கிறது. அந்த பரக்கத்திற்காக வேண்டி அந்த தட்டு துவா செய்யும். எந்த தட்டில் நீங்கள் சாப்பிட்டீங்களோ, எந்த இலையில நீங்கள் சாப்பிட்டீங்களோ, அந்த இலையும் தட்டும் உங்களுக்காக துவா செய்யும் என்று ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பார்க்குறோம், உணவு சாப்பிடும் பொழுது என்ன செய்வாங்க, நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு நிறைய உணவு கையில் ஒட்டி இருக்கும், அப்படியே போய் கை கழுவிடுவாங்க. விரலை சூப்பி சாப்பிட்றது சொல்லி இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னாங்க. ஆனால் இப்போ மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, உடலிலே யாருக்கெல்லாம் உணவுகள் செரிமான கோளாறு இருக்கிறதோ அவர்கள் விரலை சூப்பி சாப்பிடுகிறார்களே, ஆனால் உணவு சாப்பிடும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த விரல்களை ஏற்படக்கூடிய உருவாகக்கூடிய நீர் இருக்கிறதே, அது உங்களுடைய செரிமானத்திற்கு காரணமாக என்பதாக எழுதுகிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படியே சொல்லிட்டாங்க, 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, விரலை நீங்கள் சாப்பிட்டு முடிச்சவொன்னே என்ன செய்யுங்க, விரலை சூப்பி சாப்பிடுங்க, உங்களுக்கு அது நல்லதுன்றாங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன செய்கிறோம், அப்படிலாம் நம்ம சாப்பிட்றதே இல்லை, சுன்னத்தை பின்பற்றுறதே கிடையாது. உணவு அருந்தும் பொழுதும் கூட நீங்கள் சுன்னத்தான முறைகளை நீங்கள் சாப்பிடுவீர்களே, ஆனால் அதிலும் உங்களுக்கு பரக்கத்து இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, ஒரு நபித்தோழர் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நாங்கள் எவ்வளவோ சாப்பிட்றோம், ஆனால் சாப்பிட்ட மாதிரியே தெரியல. எவ்வளவோ சாப்பிட்றோம், ஆனால் எங்களுக்கு வயிறு நிரம்புற மாதிரியே தெரியல அப்படின்ட்டாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் தனித்தனியாக சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், இனிமேல் சேர்ந்து சாப்பிடுங்கன்றாங்க. இன்றைக்கி ஃபேமிலியில் சேர்ந்து சாப்பிட்றதுங்கிறது முற்றிலுமாக இன்றைக்கி வந்து போயிடுச்சு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நேரம், கணவன் மனைவி கூட இன்றைக்கி சேர்ந்து சாப்பிட்றதுங்கிறது இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சிங்க. இன்றைக்கி பரக்கத்து இல்லாமல் ஒரு காரணம் என்ன, இதுதான் காரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, பரக்கத்து வேணுமா உணவில் சேர்ந்து சாப்பிடுங்க. உங்களுடைய உடலிலே எந்த விதமான நோயினுடைய வராமல் இருக்கணுமா, நீங்கள் சேர்ந்து சாப்பிடுங்கிறாங்க. இதுக்காக தான் சேர்ந்து சாப்பிடக்கூடிய இந்த சுண்ணத்தை சகன் உணவு என்பதாக கொண்டு வரப்பட்டுச்சு. ஒரு காலத்தில் அந்த சகன் உணவு இருந்துச்சு, ஆனால் இப்போ என்ன ஆகிட்டாங்க, எல்லாம் தனித்தனி பிளேட்டு. அதனால் ஏற்படக்கூடிய உணவு வீண் விரயம் இன்றைக்கி நிறைய நடக்குது. சின்ன பிள்ளைவும் வாங்கிருக்கும் தட்டில், நான் இவ்வளோ பெரிய துண்டு கறி வச்சுருப்பாங்க, திங்கிமா அது திங்கிமா கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டு அப்படியே வச்சிடும், கொண்டு போய் குப்பையில் ஊற்றிடுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் அதை அவர்கள் சொல்வதை போன்று நாம் செய்வோமையானால் அதிலும் உங்களுக்கு பரக்கத் கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பெற்றோர்களை மதிப்பது, உறவினர்களோடு சேர்ந்து வாழ்வது, இதிலும் பரக்கத் இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே நம்ம சொல்லி காட்டுறாங்க. உங்களுக்கு ரிஸ்க் விஸ்தீரண வேண்டுமா, நீண்ட நாள் நீங்கள் வாழ வேண்டுமா, உறவுகளோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ பரக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் கேட்டாங்க, எல்லா விஷயங்களிலேயே பரக்கத்து இருக்கிறது. அந்த காரியத்தை எப்படி நாம் செய்ய வேண்டுமோ அந்த முறைப்படி நாம் செய்வோமையானால் அதிலே உங்களுக்கு பரக்கத்தை அபிவிருத்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க, கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதே போல் நேரத்தில் பரக்கத்து, குறுகிய நேரத்தில் அதிகமான செயல்கள் என்ன செய்கிறது, செஞ்சு முடிச்சிடுறது. குறுகிய நேரத்தில் அதிகமான வேலைகள். அதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாத்தைனா தாவூத ஜபூரா என்று குர்ஆன் நல்லா சொல்லுவான். ஜபூர் வேதத்தை நம்ம என்ன செஞ்சோம், தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தோம். இந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஜபூர் வேதத்தை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் குறுகிய நேரத்தில் அதிகமான விஷயங்கள் என்ன செஞ்சிருவாங்க, ஓதி முடிச்சிருவாங்க. தௌராத்தை ஃபுல்லாக குறைவான நேரம்தான். மிகப்பெரிய அரசராக இருந்தாங்க. அப்படி அரசராக இருந்தும் கூட அந்த ஜபூருடைய அந்த வேதத்தை குறுகிய நேரத்தில் என்ன செய்வாங்க, ஓதி முடிச்சிருவாங்க. என்ன காரணம், அல்லாஹ் அது கொடுத்துருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கொடுத்துருக்கக்கூடிய பறக்கங்கள். இது ஒவ்வொரு வியாபாரிகளும் அதே போன்று பிஸ்னஸ் செய்கிறாங்க பாருங்க, அவங்கெல்லாம் கேட்கக்கூடிய துவாய், யாரெல்லாம் எனக்கு நேரத்தில் பறக்கத்து செய்யி. ஒட்டுமொத்த மக்களுக்கும், உலகத்தில் வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். அவர் அமெரிக்காவில் வாழ்ந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்தை பரக்கத்தாக ஆக்கிக்கொடு என்று நாம் கேட்கும் பொழுது அரை மணி நேரத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை 5 நிமிஷத்தில் எல்லாம் முடிச்சு கொடுத்துருவோம். இதுதான் பரக்கத்து.
அந்த காரியம் செய்யணும்னா எப்படியும் 30 நிமிஷம் ஆகும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்வான், 5 அல்லது 10 நிமிஷத்தில் அந்த காரியத்தை எல்லாம் முடிச்சு கொடுத்துருவோம். இதுதான் பரக்கத். இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்திற்காக வேண்டிய நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்க. அதே போன்று ரஜபிலும் ஷாபானிலும் நீங்கள் பரக்கத்தை அதிகமாக கேளுங்கள். அந்த பரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு உண்டான எல்லா வகைகளையும் நீங்கள் அதற்கு உண்டான வழிவகைகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சரி, அந்த பரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? பரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ரிசுக்கில் பரக்கத்து. ரிசுக்குன்னு சொன்னால் வெறும் சாப்பாடு மட்டும் கிடையாது, உணவு மட்டும் கிடையாது. ரிசுக்குன்னு சொன்னால் அல்லாஹ் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறானோ, இந்த உடம்பை கொடுத்துருக்குறான், அது ரிசுக்கு தான். உடம்புல ரூஹு ஓடிக்கிட்டு இருக்கு, அது ரிசுக்கு. மூச்சு இழுக்கிறோம் ரிசுக்கு, மூச்சை விடுறோம், அது ரிசுக்கு தான். கையை என்ன செய்கிறோம், கையை ஆட்டி நம்ம பேசுகிறோம், ஒருத்தரை கூப்பிடுறோம், நல்லா பேசுகிறோம், நல்லா பார்க்குறோம், நடந்து போகிறோம், ஒடியாடுறோம், வர்றோம். நிறைய பேர் என்ன திட்டி தீக்கிறோமா இல்லையா, எல்லாம் எல்லாம் நினைச்சிருக்க நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரிசுக்கு. இப்போ இந்த ரிசுக்கில் நமக்கு பரக்கத்து வரணும்னு சொன்னால் ஒரு 10 செயல்களை நாம் செய்யணும். 10 காரியங்களை செய்யும் பொழுது பரக்கத் நம்மை தேடி வரும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக முஹத்திஸீன்கள் நம்ம சொல்லி காட்டுறாங்க. சுருக்கமான 10 விஷயத்தை என்ன மட்டும் நான் சொல்கிறேன். முதலாவது, அதிகமாக சதகா செய்ய வேண்டும். 2வது, அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும். 3வது, அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். 4வது, நல்லோர்களுடைய சகவாசம் இருக்கணும். நல்லோர்களுடைய சகவாசம் இருக்கணும். அதிலும் குறிப்பாக இப்போ உள்ள காலகட்டத்தில் தொழுகையாளிகளுடைய சகவாசம் நமக்கு வேணும். நல்ல யார் தொழுகையாளியாக இருக்கிறாங்களோ அவங்க கூட தான் நம்முடைய நட்பு இருக்கும். இளைஞர்களுக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் நட்பு வைத்திருக்கக்கூடிய அந்த நண்பர்களிடத்திலே தொழுகை இருக்க வேண்டும். இல்லை மாற்று மத சகோதரர்களாக இருக்கிறாங்களா, நல்ல நடவடிக்கை அவங்கள்ட்ட இருக்கணும், நல்ல நற்குணங்கள் அவங்கள்ட்ட இருக்கணும். அப்போ தான் அவங்க நமக்கு நண்பர்களாக ஆக முடியும். இது மிக முக்கியமானது. நல்லவர்களுடைய அந்த சகவாசம் இருக்க வேண்டும். 5வது, நோயாளிகளை நலம் விசாரிக்க வேண்டும். 6வது, அதிகமாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். 7வது, ஒரு காரியத்தை அதிகமாக அமல்களை நாம் செய்துவிட்டு அதுக்கு என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்திலே அதை நாம் மேலெண்ணம் அமைக்க வேண்டும். 8வது, அதிகமாக அமைதியாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மன் சமத நஜா, யார் வாய்மூடி இருப்பார்களோ அவர் வெற்றி பெற்று விட்டார். அதுக்காண்டி ஒட்டுமொத்தம் ஊமையாயிடக்கூடாது. பேசுகிற இடத்துல பேசணும். பேசுகிற இடத்துல என்ன செய்யணும், கண்டிப்பாக பேசணும். தேவையில்லாத விஷயங்களை என்ன செய்ய, மூக்க நுழைச்சி மாட்டிக்கக்கூடாது. இதே தான் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. என்ன செய்யணும், அமைதியாக இருக்கணும் அதிகமாக. 9வது, தவாது என்று சொல்லக்கூடிய பணிவு இருக்க வேண்டும். 10வது, உறவு முறைகளோடு சேர்ந்து வாழ வேண்டும். இந்த 10 விஷயங்களை நாம் செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை நம்முடைய குடும்பத்திலே கொண்டு வந்து கொட்டுவான் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. அதே போல் இந்த ரஜபுடைய மாதத்தில் 3வது, என்ன அமல் செய்யணும்? முதலாக நாம் செய்ய வேண்டிய அமல் என்னவென்று சொன்னால் இஸ்திக்ஃபார். அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடும். வஸாரிஊ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உங்களுடைய ரப்பிடத்திலே மகபிரத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். இந்த ஆயத்தினுடைய மகபிரத் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 8 விதமான விளக்கங்கள் சொல்கிறாங்க. எத்தனை விளக்கம்? 8 விதமான விளக்கங்கள் உண்டு. மகபிரத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கன்னு சொன்னால் முதல் விளக்கம் என்ன, சாபிகு இலல் அமால் இல்லதி தூஜபுல் மகபிரா. எது உங்களுக்கு மன்னிப்பை கட்டாயமாக்கி தருமோ அப்படிப்பட்ட அமலின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள், முன்னோக்கி வாங்க. 2வது, இலல் இஸ்லாம், முழுமையாக நீங்கள் அடிபடுவதற்காக நீங்கள் வாருங்கள். 3வது, தௌபாவின் பக்கம் வாருங்கள். 4வது, ஃபராயில்கள், பரலான விஷயங்களை அதை நிறைவேற்றுவதன் பக்கம் நீங்கள் வாருங்கள். 5வது, ஹிஜ்ரத்தின் பக்கம் நீங்கள் வாருங்கள். 6வது, ஜிஹாது செய்வதன் பக்கம் நீங்கள் வாருங்கள். 7வது, நல்ல அமல்கள் சாலிஹான நல்ல அமல்கள் செய்வதன் பக்கம் விரைந்து வாருங்கள். 8வது, தக்பீரத்துல் ஊலா, அதாவது ஃபர்லான தொழுகைகளில் இமாம் தக்பீர் கட்டும் பொழுது சேர்ந்து தக்பீர் கட்டுறது அதான் தக்பீரத்துல் ஊலா. தக்பீர் தஹரீமான்னு சொல்கிறோம்ல, அந்த தக்பீரத்துல் ஊலால என்ன செய்யணுமா, அதில் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்பதாக 8 விதமான விளக்கங்கள் இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் அல்லாஹ்வின் பக்கம் என்ன செய்யணும், ரஜபுடைய மாதத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் நாம் செய்ய வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் இதுவும் செய்யலாம், அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹ். இந்த இஸ்திக்ஃபார் செய்ய, இஸ்திக்ஃபார் நிறையா இருக்குது. நமக்கு ஷார்ட்டான இஸ்திக்ஃபார் என்ன, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். இது என்ன நம்ம அதிகமாக ஓதிக்கிட்டே இருக்கணும். 2வது, தொழுகையை நாம் அதிகப்படுத்த வேண்டும். தொழுகைனா பரலான தொழுகைக்கு பிறகு
நஃபிலான தொழுகைகள், சுன்னத்தான தொழுகை நம்ம செய்யணும், நாம் அதிகப்படுத்தணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன யபீதுன ரப்பிஹிம் சுஜ்ஜதம் வ கியாமா. அவர்கள் இரவு நேரங்கள் என்ன செய்வாங்க? சஜ்தா செய்தவர்களாக அவர்கள் நின்று என்ன செய்வாங்க? அவர்கள் வணங்குவார்கள் என்பதாக மூமின்கள் நல்ல அடியார்களுடைய லிஸ்ட்டை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இதை சொல்லிட்டு வரான். சூரத்துல் ஃபுர்கான்ல இந்த ஆயத்தை பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து என்ன செய்யணும்? நோன்பு வைக்கிறது. ரஜபுடைய மாதத்தில் நோன்புலாம் கிடையாது, நோன்புலாம் வைக்கக்கூடாது என்பதாக நிறைய புரளி கிளம்பிக்கிட்டு இருக்குது. ஃபேஸ்புக்கில் அந்த ஷார்ட் ஃபிலிமில் என்ன செய்கிறாங்க? நிறைய பதிவுகள் வந்துட்டு இருக்குது. நிறைய ஹதீஸுகள் என்ன செய்கிறாங்க? அவங்க சொல்கிறாங்க, அதில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் மாதத்தில் நோன்பை வச்சதில்லை, சொல்கிறது பூரா பொய். இது நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது. ரஜபு மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைக்கவில்லை என்று ஒரு சொல்வானையானால் அது உண்மையிலேயே பச்சை பொய். பைஹக்கி என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் கிரந்தத்தில் வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நோன்பு இருக்குது, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யஸும் பஅத ரமலான். ரமலானுக்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைக்கவில்லை, இல்லா ரஜபு வ ஷஅபான், ஷஅபானிலும் ரஜபிலும் தவிர. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரமலானுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வச்சிருக்காங்கன்னு சொன்னால் அது ரஜபிலும் ஷஅபான்ல தான். ஹதீஸ் தெளிவாக இருக்குது. ரஜபுல மாதத்தில் நோன்பு வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் யாரும் நினைஞ்சிடக்கூடாது, நாம் நம்பிவிடக்கூடாது. அப்படி நோன்பு வச்சா என்ன கிடைக்கும் தெரியுமா? 2 ஹதீஸை மட்டும் நான் சொல்கிறேன். நிறைய ஹதீஸ் இருக்குது, 2 ஹதீஸை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த ஹதீஸ் பைஹக்கியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னபில் ஜன்னத்தி நகரன், சொர்க்கத்திலே ஒரு ஆறு இருக்கிறது, யுகாலு லஹு ரஜப். அந்த ஆறுக்கு பேரே என்ன? ரஜபுன்னு பேர். எப்படி இருக்கும் அந்த ஆறு? மாஉஹும் அஷத்து பயாலம் மினல் லபன், பார்க்கும் பொழுது பாலை விட மிகவும் வெண்மையானதாக இருக்கும். அஹ்லா மினல் அஸ்ல், தேனை விட குடிப்பதற்கு மிகவும் இனிமையானதாக இருக்கும். யாருக்கு கிடைக்கும் இது? மன் சாம யௌமன் மின் ரஜப், ரஜபுடைய மாதத்திலே யார் ஒரு நாள் நோன்பு வைப்பாரோ சகாஹுல்லாஹ் மின் தாலிக நஹர், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த ஆற்றிலிருந்து, ரஜப் என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்றிலிருந்து அவருக்கு அந்த பானத்தை வழங்குவான். இந்த ஹதீஸ் பைஹக்கியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு ஹதீஸ் முஸ்ததரக்குல் வசாயில் என்று சொல்லக்கூடிய கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னஃபில் ஜன்னத்தி கஸ்ரா, சொர்க்கத்திலே ஒரு மிகப்பெரிய மாளிகை இருக்கிறது, லா யதுகுலுஹு இல்லா ஸவ்வாம ரஜப், ரஜபுடைய மாதத்திலே யார் நோன்பு வைப்பாரோ அவர்தான் அந்த சொர்க்கத்திலே நுழைய முடியும். அல்லாஹ் தனியாக ஒரு மாளிகை வச்சிருக்கிறான். யாருக்கு? ரஜபு மாதத்தில் யார் நோன்பு வைப்பார்களோ அவர்களுக்கென்றே தனிப்பட்ட முறையிலே அல்லாஹ் ஒரு மாளிகை வைத்திருக்கிறான். அந்த மாளிகை யாருக்கு கிடைக்கும்? அந்த மாளிகையில் யார் நுழைய முடியும்? ரஜபுடைய மாதத்திலே யார் நோன்பு வைப்பாரோ அவர் தான் நுழைய முடியும். அடுத்ததாக இந்த ரஜபுடைய மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய அடுத்து 4வது காரியம் சதகா. அதிகமாக சதகா செய்யணும். அல்லதீன யுமினூன பில் கைபி யகீமூன ஸலாத மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஈமான் கொண்டிருக்கக்கூடிய மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், மறைவான விஷயத்தை அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ரிஸ்கிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு சொல்றாங்க, புகாரில இந்த ஹதீஸ் வருது, கைரு சதகதி மகான அன் லஹதி லஹரி கினன் வ புதகு பிமன் தஊல். இந்த ஹதீஸினுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனிடத்திலே அன்றாடம் தேவைக்கு போக மீதி பணமோ பொருளோ இருக்குமே ஆனால் அதை அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர் சதக்கா செய்ய வேண்டும். இதுதான் சதக்காக்களிலே மிகவும் சிறந்தது. அந்த சதக்காவை யாருக்கு கொடுக்க வேண்டும்? நமக்கு அருகாமையிலே யார் இருக்கிறாரோ, யார் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரோ, தேவையோடு உடையவராக இருக்கிறாரோ அவருக்கு நீங்கள் கொடுத்து உதவுங்கள் என்று ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதிகமாக சதக்காக்கள் நாம் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக 5வது, அதிகமாக துவா செய்யணும். இந்த துவா செய்யறதுங்கிற பழக்கம் நம்ம சுத்தமாக இல்லாமலே போயிடுச்சு. சலாம் கொடுத்த உடனே பறந்துடுறாங்க, சிட்டா பறந்துடுறது. துவா கேட்கணும். இமாம் துவா ஓதும் பொழுது ஆமீன் சொல்ல விருப்பம் இல்லையா, இமாம் ஓதி முடிச்சதற்கு பின்னால தனிப்பட்ட முறையில் துவா கேட்டுட்டு போங்க. ஏன் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டுச்சு, துவாக்கள் எந்த நேரத்திலே ஒப்புக்கொள்ளப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரவிலே தஹஜ்ஜுடைய நேரத்திலும் ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்னாலும் உங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது, கபூல் செய்யப்படுதுன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நம்ம துவாவே நம்ம கேட்கறது இல்லை, துவா சரியாக கேட்கறது இல்லை. சில பேர் துவா கேட்பாங்க, எப்படி தெரியுமா? அப்படி கேட்கக்கூடாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. சில பேர் அல்லாஹ் நீ நாடுனா எனக்கு கொடு, நான் கொடுக்காது, இப்படி கேட்கவே கூடாது.
அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இதா தஆ அஹதுக்கும், உங்களில் ஒருவர் துவா கேட்பாரையானால் ஃபல்யஸிமுல் மஸ்அலத, எந்த துவாவை கேட்கிறாரோ அதில் உறுதியாக அவர் இருக்கட்டும். வலா யகூலன்ன, அவர் இப்படி சொல்லிவிட வேண்டாம், அல்லாஹும்ம இன் ஷி'த ஃபஅதினி, யா அல்லாஹ் நீ நாடினால் எனக்கு கொடு என்று இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லாதீர்கள். ஏனென்று சொன்னால் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டால் ஃபஇன்னஹு லா முஸ்தக்ரஹ், மீண்டும் நீங்கள் அல்லாஹ்வை வற்புறுத்தி நீங்கள் கேட்க முடியாது. எனவே அல்லாஹ்ட்ட என்ன செய்யாதீங்க, இப்படி நீங்க துவா கேட்க, யா அல்லாஹ் நீ நாடுனா கொடு அப்படின்னு கேட்காதீங்க. எதை நீங்கள் கேட்கிறீர்களோ அதிலே உறுதியாக இருந்து அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய, அல்லாஹ்விடத்திலே வற்புறுத்தி நீங்கள் கேளுங்கள். யா அல்லாஹ் இதை நீ எனக்கு கொடுத்து ஆக வேண்டும் என்று நாம் கேட்கும் பொழுது அல்லாஹ் நிச்சயமாக நாம கொடுப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய ரஜபுடைய மாதத்திலே ஒரு சிறப்பை நாம் அறிந்தோம். அந்த சிறப்பின் பிரகாரம் ரஜபுடைய மாதத்தை நாம் கண்ணியப்படுத்துவோம். அதில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் பரக்கத்தை கேட்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னதை போன்று அந்த ரஜபுடைய மாதத்திலே அதிகமாக இஸ்திக்ஃபார்களும் தொழுகைகளும் நோன்புகளும் சதகாக்களும் அதிகமாக துஆக்களும் நாம் செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா விதமான அமல்களை எல்லாம் கபூல் செய்து கொள்வானாக. ரஜபுடைய மாதத்தை பரக்கத்தை நமக்கு தந்து புரிவானாக. அடுத்து வரக்கூடிய ஷஅபானுடைய மாதத்தை நமக்கு பரக்கத் செய்து தருவானாக. ரமலான் மாதத்தை அடைந்து அதில் நல்ல அமல்கள் செய்வதற்கு உண்டான உடல் ஆரோக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.